அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா எழிலோட படத்திருப்பு விழாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுமே நம்ம ராதிகாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, எழில் படத்திருப்பு விழா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ராதிகா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ராதிகா முதல்ல நான் வந்தால் சரியாக இருக்காது, அங்கே அத்தை இருக்காங்க, கோபி இருக்காரு, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், பாக்கியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா இல்லை, யாராலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ராதிகா, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக நான் உங்களை எதிர்பார்ப்பேன் ராதிகா, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராதிகாவுக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் பாக்கியா தான், அவங்க கூப்பிட்டு நம்ம போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவும் கிளம்பி நேராக படத்திருப்பு விழாவுக்கு வந்துடுறாங்க. ராதிகா போயிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வெளியே இருந்து நம்ம பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம பாக்கியாவும் போய் ராதிகாவை வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. வந்ததுமே நம்ம எழிலுக்கு பொக்கெல்லாம் கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்க நம்ம ராதிகா. இதனால எழிலும் சந்தோஷப்படுறாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவுக்கு சொல்கிறாங்க. ராதிகாவை பார்த்ததுமே நம்ம கோபி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. ஏன்னா ராதிகா இங்கே வந்திருக்காளே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் சொல்லலாம். சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறாரு கோபின்னா, நம்ம ராதிகா கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, கோபி கிட்டே பேசாமல் அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு பக்கமாக போகிறாங்க. இந்த நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் நின்று பார்த்து கடுப்பாக்குறாங்க. இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா, என் பிள்ளைய வாழ்க்கையை நாசம் பண்ணவ அவ தான், அவள் எதுக்கு என் பேரை படத்திருப்பு விழாவுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கொஞ்சம் கோவத்தோடு நிற்கிறாங்க. நிற்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ராதிகா கிட்ட சண்டை போடுறதுக்காகவும் போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டி வைக்கிறாங்க நம்ம பாக்கியா. அத்தை இங்கே பாருங்கள், எழிலோட படத்திருப்பு விழாவுக்கு ராதிகாவை வர சொன்னது நான் தான், நீங்கள் எக்காரத்தை கொண்டு ராதிகா கிட்ட பிரச்சனை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி பாக்கியா மேலே ரொம்ப கோப்புறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பாக்கியா, அவள் என் பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா, அவளை போய் எதுக்கு நீங்கள் வர சொல்லியிருக்க, ஏன் அவங்க 2 பேரும் திரும்ப சேர்த்து வைக்கலான்னு என்ன பிளான் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. அத்தை இப்போ அதெல்லாம் பேசி நம்ம தேவையில்லாமல் மனக்கசப்புக்கு ஆளாக வேணாம், நான் கூப்பிட்டுன்னு ராதிகா வந்திருக்காங்க, ஃபங்க்ஷன் முடிச்சது அவங்க போயிடுவாங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ராதிகா எல்லாருமே ஃபங்க்ஷனை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி மட்டும் மனசுக்குள்ளே ஒரு கோவத்தோடவே இருக்காங்க. அவளை ஏதாச்சும் ஒன்று நம்ம நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஈஸ்வரி உட்காந்துட்ருக்காங்க. என்ன போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.